بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு துவங்குகிறேன். ஸலாத்தும் ஸலாமும் சய்யிதுல் முர்ஸலீன் ஷஃபீஉல் முத்னிபீன் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக பரிபூரணமாக உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகும் கூட நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலை போன்று ஒரு காட்சி தரக்கூடிய தோற்றத்தை நாம் பார்க்கிறோம். எப்படி ஒரு நாட்டை ஆள்வதற்காக வேண்டி பெரும்பாலான கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு மக்களிடம் வந்து போவார்களோ அதுபோன்று இந்த மாநில சட்டமன்ற தேர்தலுக்காக வேண்டி அப்படியான ஒரு தாக்கத்தை கட்சிகள் மக்களிடம் ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாக்குகள், வாக்காளர்கள், இவர்களுடைய தேவைகள் தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்களுக்கு முக்கியமானது என்பது மட்டுமல்ல, வாக்காளர்களுக்கும் இந்த தேர்தல் மிக முக்கியமானது. காரணம், நம்மை ஆள்பவர்கள் யார் என தேர்ந்தெடுக்கும் உரிமையை நமது வாக்குரிமை என்கிற ஒரு உரிமையின் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வாக்குரிமையை கொண்டு நாம் எந்த விதத்தில் நமக்கும் நம் சார்ந்த சமூகத்திற்கும் நம் நாட்டின் நலனுக்கும் நன்மையை ஏற்படுத்த முடியுமோ அந்த வகையில் அதை பயன்படுத்துவதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறையாகும். மாற்று மத சகோதரர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வழிமுறைகள், நாம் வாழ்கிற இடத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு கலாச்சாரங்கள், இவைகளில் கிடைக்கக்கூடிய நல்லவைகளை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதில் கிடைக்கிற லாபங்களை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய இந்திய நாட்டின் பல்வேறு அம்சங்களிலிருந்து நாம் எப்படி பயன்பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வில் இதற்கான வழிகாட்டுதலை நாம் பார்க்கிறோம். தாயிஃப் நகரத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான மனவேதனையோடும் கவலையோடும் மக்காவிற்கு திரும்புகிறார்கள். ஏற்கனவே மக்காவில் இருந்த தங்களுக்கான உறுதுணை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பக்கபலமாக அரணாக இருந்த அபூ தாலிப் அவர்களும் இறந்துவிட்டு எங்காவது அடைக்கலம் கிடைக்குமா என்று தாயிஃப் நகரத்திற்கு சென்றார்கள். தாயிஃப் நகரத்தில் கிடைத்த கஷ்டங்களும் துயரங்களும் அந்த வடுக்களை சுமந்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்துக்கு திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள். இனி மக்காவிற்கு சென்றாலும் தன் உயிருக்கு ஆபத்து, வேறு எங்கும் செல்ல முடியாத ஒரு சூழல், அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய மக்காவிற்கும் செல்ல முடியாத நிலை. எனவே தான் தன் சொந்த ஊரிற்குள் செல்வதற்கு ஏதாவது வழி கிடைக்குமா என யோசித்து முத்தலிம் இப்னு அபி என்று அழைக்கப்படும் அந்த நேரத்தில் இருந்த ஒரு செல்வாக்கு மிக்க குஃபாருடைய தலைவர், குறைஷிகள் குலத்தில் இருந்த ஒரு தலைவர் அவர். அந்த முத்தலிம் இப்னு அபியை சந்தித்து தனக்கான பாதுகாப்பை தரும்படி அவரிடம்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்போடு மக்காவிற்குள் அழைத்து வருவார்கள். அந்த காட்சியை பார்த்து அபூ ஜஹல் கேட்பான், இவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீர்களா அல்லது இவரை பின்பற்ற ஆரம்பித்து விட்டீர்களா? உடனே அதை சொல்வார், என்னுடைய பாதுகாப்பில் இவர் வந்து கொண்டிருக்கிறார், முஹம்மது என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் என்று சொன்னவுடன் அபூ ஜஹல் சொல்லுவான், அப்படி என்றால் உன்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்று என்று சொல்லிவிட்டு சென்று விடுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காட்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி இதுதான். மக்காவில் ஒரு பலமை இருந்தது. யாராவது செல்வாக்கு மிக்க தலைவர்கள் பாதுகாப்பு கொடுத்து விட்டால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடியவர்களுக்கும் மற்ற அனைவரும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது அங்கு இருக்கக்கூடிய வழிமுறை, அங்கு இருக்கக்கூடிய பண்பாடு. அந்த பண்பாட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதை அந்த இடத்தில் பயன்படுத்துகிறார்கள் என்பதை காட்டிக் கொடுக்கிறார்கள் நமக்கு. எனவே பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டிற்கு இந்த அம்சம் மிக அற்புதமாக பொருந்தக்கூடிய ஒன்று. நமக்கான வாய்ப்பு எங்கே கிடைக்கிறதோ, ஒரு முஃமின் எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை நல்ல விதத்திலே பயன்படுத்துவார், நன்மைக்குரிய விதத்திலே பயன்படுத்துவார். தனக்கு ஆபத்து ஏற்படுகிற, தன் சமூகத்திற்கு ஆபத்து ஏற்படுகிற சூழல் இருக்குமேயானால் அந்த சூழலை களைவதற்காக அவர் பயன்படுத்துவார். அதுபோன்றுதான் நமக்கான வாக்குரிமையை நாம் இங்கே கிடைக்க பெற்றிருப்பது இது போன்ற வாய்ப்புகளில் ஒன்றுதான். எனவே அந்த வாக்குரிமையை மிக சாதாரணமாகவோ விளையாட்டாகவோ அல்லது அதை ஒரு வியாபாரமாகவோ நாம் மாற்றிவிடக் கூடாது. ஒரு வாக்கில் என்ன ஆகிவிடப் போகிறது, நாம் ஒருவர் வாக்கிடாவிட்டால், நாம் வாக்கு செலுத்தாவிட்டால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று ஒரு 100 பேர் நினைத்தால் ஒரு நல்ல வேட்பாளர் பொறுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க அடிப்படையில் இந்த வாக்களித்தல், ஓட்டு செலுத்துவது என்பது 4 முக்கிய கடமைகளில் ஒன்றிணைந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது ஜனநாயக கடமை என்பதை தாண்டி இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிற 4 முக்கிய பண்புகளை உள்ளடக்கிய ஒரு கடமை, சமய கடமை என்றும் பார்க்கிறோம். எப்படி அல்லாமா யூசுப் அல்-கர்தாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவார்கள், இந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் எனும் நடைமுறை இருக்கிறது. இந்த நடைமுறையை மார்க்க அடிப்படையில் நாம் 4 வித அம்சங்களில் பார்க்கிறோம். முதலாவது ஷஹாதத் என்கிற சாட்சியம் பகர்தல். இன்னவர் இவர் நல்லவர், இவர் மக்களுக்கு நல்லது செய்வார், இவரை நான் தேர்ந்தெடுப்பதற்காக என்னுடைய சாட்சியத்தை அளிக்கிறேன் என்பதுதான் ஓட்டுரிமை. இரண்டாவதாக வக்காலத் என்கிற ஒன்றும் இருக்கிறது. இவரை பொறுப்பாளியாக ஆக்குகிறேன், மக்களுக்கு இவர் பொறுப்பாளியாக இருந்து செயல்படுவார் என்கிற வக்காலத்தை நான் கொடுக்கிறேன். வக்கீலாக வக்காலத்து கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மணமகள் வக்காலத்து கொடுத்தால் அந்த வக்கீல் திருமணம் அந்த பெண்ணுக்கு முடித்து வைக்க முடியும். ஒரு மணமகன் வக்காலத்து கொடுத்தால் அந்த மணமகனுக்காக அவர் வக்கீலாக இருந்து திருமணம் முடித்து வைக்க முடியும். இது மார்க்க அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே வக்காலத் என்பது இந்த ஓட்டுரிமை, வாக்குரிமையிலே இருக்கக்கூடிய மற்றொரு விஷயமாகும். அதே போன்று ஷஃபாஅத் என்கிற பரிந்துரை உரிமையும் இருக்கிறது. பரிந்துரைப்பது, இவர் நல்லவர் என்று நான் மற்றவர்களுக்கு, மக்களுக்கு நான் பரிந்துரைக்கிறேன் என்கிற பரிந்துரையும் அதில் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அமானத் என்கிற நம்பகத்தன்மை அதிலே இருக்கிறது. என்னுடைய வாக்குரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்காளர் அடையாள அட்டை என்பது என் மீது நம்பிக்கை கொண்டு இந்த நாட்டு நலனுக்காக, மக்களுக்காக நான் என்னுடைய வாக்குரிமையை சரியாக பயன்படுத்துவேன் என்று என்னிடம் கொடுக்கப்பட்ட அமானியம். அந்த அமானியத்தை உரிய முறையில் நான் நிறைவேற்றுவேன் என்பது அதில் இருக்கக்கூடிய அமானியம். இந்த 4 விஷயங்களையும் உள்ளடக்கியதுதான் அந்த வாக்குரிமை என்பது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜனநாயக கடமை என்பதையும் தாண்டி அந்த வாக்குரிமையை நமக்கு இருக்கக்கூடிய சமய கடமை, மார்க்க கடமையாக கருதி அதை நாம் செயல்படுத்த வேண்டும். 16வது சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளோடு எல்லா தேர்தல் சம்பந்தமான நிலைப்பாடுகள் எல்லாம் முடிந்து எல்லா கட்சிகளும் அதன் பயணங்களை தொடங்கி இன்று உச்சக்கட்ட நிலையை அடைந்திருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த சமயத்திலே நாம் ஒரு கவிதையை யோசித்து பார்க்கிறோம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை. புறத்தினை சுயம்பர மண்டபத்தில் கோடி நலன்களுடன்
போலி நலன்கள். கையில் மாலையுடன் குருட்டு தமயந்தி என்று ஒரு கவிதை படித்திருப்பார். புறத்தினை சுயம்பர மண்டபத்தில் போலி நலன்கள், கையில் மாலையுடன் குருட்டு தமயந்தி என்று ஒரு கவிதை. 30 வருடங்களுக்கு முன்பாக கவிக்கும் அப்துல் ரஹ்மான் எழுதிய அந்த கவிதை சுட்டு விரல் என்கிற ஒரு புத்தகத்திலே இடம் பிடித்திருக்கிறது. பல்வேறு புத்தகங்களிலே இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த கவிதையில் அவர் சொல்ல வருவது என்னவென்றால், சுயம்பர மண்டபம், அதாவது முற்காலங்களிலே செல்வாக்கு மிக்க குடும்பத்து பெண்கள் அவர்கள் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டி சுயம்பரம் நடத்துவார். அந்த சுயம்பர மண்டபத்துல மணமக்கள், அதாவது மாப்பிள்ளையை நிற்பார். எல்லா மாப்பிள்ளைகளும் நிற்பாங்க, போட்டிக்கு வந்திருக்கிறோம். அதில் ஒருவரை நல்ல வீரரான, திறமையான, தன் வாழ்க்கைக்கு உற்ற துணையாக இருப்பார் என்று கருதக்கூடியவரை அந்த பெண் தேர்ந்தெடுப்பார். சுருக்கமா சொல்லணும்னா மாப்பிள்ளைகளுக்கு நலன்கள் என்று சொல்வார்கள். அந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு தமயந்தின்னு சொல்லுவாங்க. இப்ப இதை வடித்து ஒரு தேர்தலோடு ஒப்பிட்டு, ஜனநாயக தேர்தல் என்கிற காட்சியோடு ஒப்பிட்டு அவர் சொல்வார், சுயம்பர மண்டபம், புறத்தினை சுயம்பர மண்டபம், அதாவது ஒரு அரசியல் கூட்டம், ஒரு அரசியல் கூடாரம், ஜனநாயகம் என்கிற இந்த அரசியல் கூடாரத்திலே போலி நலன்கள், அதாவது மாப்பிள்ளை என்ற பெயரிலே இருக்கிற போலியான மாப்பிள்ளைகள் அரசியல்வாதிகள், போலியான மாப்பிள்ளைகள் அரசியல்வாதிகள், கையில் மாலையுடன் குருட்டு தமயந்தி, கண்ணு தெரியாத தமயந்தி. மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க வேண்டிய பெண்ணிற்கு கண்ணு தெரியாது, அந்த குருட்டு தமயந்தி மாலையோடு நிற்கிறாள் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வியாக்கியானம், ஏளனமான ஒரு வியாக்கியானம் பாருங்க. போலி நலன்கள், மாப்பிள்ளை கிடையாது, அவன் ஏமாத்துற டுபாக்கு. அந்த மாப்பிள்ளையை இதுல யாரு வந்து அவன் தேர்ந்தெடுக்கிறதுக்காக இருக்கிற அந்த மணப்பெண்ணும் குருடி. இப்படியான ஒரு காட்சியோடு ஒப்பிட்டு இதுதான் இன்றைய தேர்தல் அரசியல் வாக்காளர்களின் நிலை என்று சொல்வார். தேர்தல் என்கிற திருவிழாவில் தொலைந்து போகிற மக்களின் அவல நிலையை படம் பிடித்துகிற ஒரு காட்சி அது. நாம் எல்லாம் குருட்டு தமயந்திகளாக யாரை தேர்ந்தெடுக்கிறது தெரியாம நிற்கிறோம். உண்மையில நமக்கு அந்த கண்பார்வையும் கிடையாது. அரசியல், அவன் என்ன அரசியல் போலித்தனத்தோடு இருக்கிறான் என்கிற கண்டுபிடிப்பும் நமக்கு கிடையாது. நாம் குருடர்களாக இருக்கிறோம். நாம் தேர்ந்தெடுப்பதற்காக கையில் மாலையுடன் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வியாக்கியானமான ஒரு ஏளனமான ஒரு கவிதை என்று நாம் அதை பார்க்கிறோம். இன்று நாம் அந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். நலன்கள் நல்லவர்களாகி விடமாட்டார்களா, தமயந்திகள் பார்வை பெற்று விட மாட்டார்களா என்கிற ஒரு ஆதங்கத்துடன் ஏதாவது நல்லது நடந்துவிடுமே என்று ஒவ்வொரு முறையும் நாம் சந்திப்பதை போன்று இந்த தடவையும் ஏமாறுவதற்காக கையில் மையிடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே ஜனநாயகம் என்கிற அந்த ஒரு அமைப்பு கடந்து வந்த பாதையை நாம் பார்க்கிறோம். இங்கிலாந்து தன்னுடைய காலனி ஆதிக்கத்தை நிறுவிய நாடுகளில் எல்லாம் தன்னுடைய காலனி ஆதிக்கத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்த போது அவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நமக்கான சுதந்திரத்தை போராடி பெற்றார்கள் நம் முன்னோர்கள் இங்கிலாந்திலிருந்து. அதன் பிறகு ஓரிரு ஆண்டுகளில் இந்தியாவிற்கான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குகிறார்கள். மக்களாட்சியாக, ஜனநாயக ஆட்சியாக, குடியரசாக இந்தியா புதிய பொலிவு பெறுகிறது. 1951ஆம் ஆண்டு தன்னை யார் ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கிற உரிமையை இந்திய குடிமகன் முதலாக பெறுகிறார். அன்று துவங்கி சுமார் 70 ஆண்டு காலங்களை கடந்துவிட்டோம். இந்த 70 ஆண்டு காலங்கள் குறைகள், குற்றங்கள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் இவையெல்லாம் இருந்தாலும் கூட இந்திய ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயமாக இந்த ஜனநாயக தேர்தல்களை நாம் பார்க்கிறோம். 70 ஆண்டு காலம் ஒரு சாதாரண ஏழை நாடு தன் மக்களை எல்லாம் ஒன்றாக ஒரு ஜனநாயக ஆட்சியின் கீழ் நடத்தி கொண்டிருக்கிறது. இங்கே ஜனநாயக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம், சிறப்பம்சம் என்றாலும் கூட இந்த ஜனநாயகத்திற்கு பல்வேறு தடவைகளிலே கல்லடி விழுந்திருக்கிறது, சில தடவைகளில் வெட்டுப்பட்டிருக்கிறது, சில தடவைகளில் சாவதை போன்று சுணங்கி போயும் கிடந்திருக்கிறது. பல தடவைகள் இந்த ஜனநாயகம் ஊனமாக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் அந்த ஜனநாயகம் ஊனமாக
என்று வரிசையாக பட்டியலிட்டார். அந்த வரிசையிலே முக்கிய காரணிகளிலே ஒன்றாக இருப்பது முஸ்லிம்களினுடைய அரசியல் அணுகுமுறையும் சகிப்புத்தன்மையும். முஸ்லிம்களினுடைய அரசியல் அணுகுமுறையும் அவர்களின் சகிப்புத்தன்மையும். இந்த இந்திய ஜனநாயகத்திலே ஒவ்வொரு சமுதாயமும் கால் விழுக்காடு அரை விழுக்காடு இருக்கிற சமுதாயங்கள் எல்லாம் என் சமுதாயத்தின் நலன் என்னவாக இருக்கும், என் சமுதாயத்திற்கு என்ன செய்வீர்கள், என் சமுதாயத்திற்கு என்ன கிடைக்கும் என்று முன்வைத்து அவர்கள் எல்லாம் தங்களுடைய அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது நாம் மட்டும்தான் நாட்டு நலன் என்ன, நாட்டுக்கு எது நலன் தரக்கூடியது என்று சிந்தித்து வாக்களிக்கக்கூடியவர்களாக இன்று வரை நாம் இருக்கிறோம். நடைபெறப் போகிற இந்த தேர்தல் வரை நம்முடைய சிந்தனை அதுதான். நம் நாட்டிற்கு என்ன நலன், என் சமுதாயத்து நலனை இரண்டாவதாக நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டிற்கு என்ன ஒரு பாதிப்பு ஏற்படும் அல்லது நலன் ஏற்படும் என்பதைத்தான் இந்த சமுதாயம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு உதாரணத்தில் உங்களுக்கு சொல்லணும்னா ரெப்ரசன்டேஷன் என்று சொல்வார்கள், அதாவது பிரதிநிதித்துவம். ஒரு நாட்டு குடிமக்களுக்கு இருக்க வேண்டிய பிரதிநிதித்துவம். இந்த பிரதிநிதித்துவத்தில் நாம் எவ்வளவு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கிறோம், இந்த சமுதாயத்தில் எவ்வளவு தூரம் இந்த மக்கள் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறார்கள், அரசியல் அணுகுமுறையில் இந்த மக்கள் எவ்வளவு தெளிவோடு நாட்டு நலனை கருத்தில் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான மிகப்பெரிய உதாரணம் அது. நம்முடைய பிரதிநிதித்துவம் இதுவரை நாடாளுமன்றத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, காவல்துறையிலும் சரி, நீதித்துறையிலும் சரி, மருத்துவத்துறையிலும் சரி, கல்வி, வேலை வாய்ப்பு என எதுவுமே நம்முடைய பிரதிநிதித்துவத்தை முழுமையாக நாம் நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை. இதுவரை எதிலும் நீதிபதிகள் அந்த துறையில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்ற சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை எடுத்து பாருங்கள், மக்களவையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை எடுத்து பாருங்கள். இவை அனைத்திலும் இதுவரை முஸ்லிம் சமுதாயம் தன்னுடைய விழுக்காடு என்ன, தன்னுடைய பலம் என்ன, தன்னுடைய மக்கள் எவ்வளவு தூரம் இருக்கிறார்கள், எங்களுக்கு எவ்வளவு பிரதிநிதித்துவம் இருக்கிறது என்று நிரூபித்து அதை அந்த விழுக்காட்டை அந்த துறையில் பெற்றது கிடையாது இதுவரை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் உதாரணமாக நாம் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நடைபெற இருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கங்க. 56 தொகுதிகள், 234 சட்டமன்ற தொகுதிகளில் 56 தொகுதிகளில் இஸ்லாமிய வேட்பாளர்கள் நிற்கிறார்கள். 56 தொகுதிகளில், இந்த 56 தொகுதிகளில் பல்வேறு கட்சிகள் வாய்ப்பு கொடுத்து 56 முஸ்லிம்கள் தொகுதிகளில் நிற்கிறார்கள். இது கிட்டத்தட்ட 234 தொகுதிகளில் 56 என்பது 24%. 24% வேட்பாளர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 8 தொகுதிகளை தவிர, ஆம்பூர், வாணியம்பாடி, கடையநல்லூர், பாளையங்கோட்டை, இது போன்ற 8 தொகுதிகளை தவிர மற்ற எல்லா தொகுதிகளிலும் தனித்து நிற்கிறார்கள் முஸ்லிம்கள். அந்த 8 தொகுதிகள் மட்டும்தான் ஒன்றிற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் நிற்கிறார்கள். மற்ற எல்லா தொகுதிகளிலும் தனித்து வேட்பாளர்களாக முஸ்லிம்கள் நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் மற்ற சமுதாயங்களை போல நினைத்திருந்தால் நாம் என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? 56 முஸ்லிம்கள், 56 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார், அதுக்கு வேறொன்றுமே செய்ய வேண்டாம். நம் சமுதாய வாக்குகள் ஒன்றிணைந்து அவர்களுக்கு கிடைத்தாலே போதுமானது அவர்கள் சட்டமன்றம் செல்வதற்கு. 24% பலத்துடன் சட்டமன்றத்தில் இஸ்லாமிய சமுதாயம் நுழைந்தது என்பது ஒரு வரலாற்று செய்தி. இதற்கு முன்னாடி இப்படி 56 வேட்பாளர்கள் இருந்ததாக நாம் பார்த்ததில்லை. இப்போது முதன்முறையாக இது நடந்திருக்கிறது. பல்வேறு வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த 56 பேரும் சட்டமன்றத்துக்கு போனாங்க. 24% சட்டமன்றத்தில் நம்முடைய பலம், நம்முடைய குரல்களை எழுப்ப, நம் சமுதாயத்தின் பிரச்சனைகளை சொல்ல, நம் சமுதாயத்தில் இருக்கிற தேவைகளை முறையிட 24% சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் அனுப்ப முடியும். அதுல குறைஞ்சபட்சம் 50 பேர் போனாலும் நமக்கு எவ்வளவு பெரிய பலமாக இருக்கும். ஆனால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இந்த நேரத்திலும் நாம் சொல்வது, அந்த 56 பேருக்கு நீங்க ஓட்டு போடுவதை விட அவர்களில் யார் நல்லவர் கெட்டவர்கள் பாருங்க, சமுதாயத்திற்கு யார் கடனளிப்பவர்கள் பாருங்க, மொத்த மக்களுக்கும் நன்மை தரக்கூடியது எது பாருங்கன்னா இன்று வரை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போதும் அந்த 56 பேருக்கு ஓட்டு போடுங்க, ஜெயிக்க வைங்கன்னு சொல்றதில்லையே. இந்த ஒரு விஷயம் தான் இந்த சமுதாயம் பிரதிநிதித்துவத்தை விட சகிப்புத்தன்மையை கடைபிடிக்கிறது என்பதற்கான ஒரு ஆதாரம். நாம் இன்றும் சொல்லுகிறோம், இந்த 56 பேர் யார் இருக்கிறாங்க, என் சமுதாயத்தவங்க, அவனுக்கு என் ஓட்டு போடு அப்படிங்கிறது வேண்டாம். அதுல யார் நல்லவங்கன்னு பாருங்க, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நல்லவர்களை பாருங்கள், யார் ஒட்டுமொத்தமாக ஜெயித்தால் நாட்டிற்கு நல்லது, மக்களுக்கு நல்லது என்று பாருங்கள். அதை கவனித்து
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கால்களில் மிதிபட்டு கிடந்த சமுதாயங்கள் எல்லாம் கண்ணெதிரே காவலாளிகளாக, கலெக்டர்களாக வலம் வந்து கொண்டு இன்று 6 வர்க்கத்தினர்களாக அவதாரம் பெற்றுக் கொண்டிருக்கிற வேளையிலும் கூட 800 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட சமுதாயம் என்று சொல்லி அந்த பெருமிதத்தோடு இன்று சில்லறை வியாபாரிகளாகவும் சிறைவாசிகளாகவும் நம் வாழ்வும் நம்முடைய வரலாறும் ஆக்கப்பட்டு விடுமோ என்கின்ற அச்சத்தில், என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் இந்த தேர்தல்களை நாம் மறுக்கண்ணோடு வேறொரு கண்ணோட்டத்தோடு மாற்ற ஆரம்பித்திருக்கிறோம். அதுவும் சில்லறை வியாபாரம் செய்பவர்களாக நிம்மதியாக வாழ்விட்டால் பரவாயில்லையே, சில்லறை வியாபாரம் செய்யும் இடத்தில் கூட வடமாநிலத்தவர்களை விட்டு அரசியல் பொறுக்கிகள் கற்களை கொண்டு கடைகளை நோக்க சொல்கிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த சமுதாயத்தில் சில்லறை வியாபாரிகளாக, வணிகர்களாக நிம்மதியாக வாழவிட்டாலும் பரவாயில்லை, அதுவும் கூட இல்லை. பாதுகாப்பு இல்லை, அமைதியின்மை, இது போன்ற சூழல்கள் நிலவக்கூடாது என்பதற்காகத்தான் நாட்டு நலனை கருத்தில் கொண்டு நாம் நல்ல முடிவுகளை எடுக்கிறோம். நாட்டு நலனுக்காக நம்முடைய வாக்குரிமையை இப்படி செய்ய வேண்டும், அதை சீர்படுத்த வேண்டும், ஜனநாயக சிந்தனையோடு இன்றும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயமாகும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம், நம் சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய தேவைகள் ஏராளம். எல்லா துறையிலும் ஒடுக்கப்பட்ட நலிந்தவர்கள், தலித்துகள் என்று சொல்கிறார்களே, அந்த தலித்துகளை விட மிக மோசமான நிலையில் பின்தங்கிய சமுதாயம் என்று சர்ச்சார் கமிட்டியின் மூலமாக அறிக்கை தரப்பட்டிருக்கிறது. கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் என எல்லா துறைகளிலும் தலித்துகளை விட பின்தங்கிய சமுதாயம் என்று சர்ச்சார் அறிக்கை கூறுகிறது. அந்த நிலையிலும் கூட நம் சமுதாயம் நாட்டு நலனை சிந்திப்பதுதான் இந்த ஜனநாயகம் இன்றும் உயிர் பெற்று நிற்பதற்கான முக்கிய காரணி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது மிகையான சொல்லும் இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் நாட்டு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முகங்களை பார்க்கிறோம், பல்வேறு கலாச்சாரங்களை பார்க்கிறோம். நாம் எல்லாம் ஒன்றுபட்டு அமைதியான ஒரு இந்தியாவில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அத்தகைய ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் சில சக்திகள் நம்மை முஸ்லிம் வாக்கு வங்கி என்கிற ஒரு அவச்சொல்லை கற்பித்து முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அப்படி ஓட்டு போட்டு அந்த கட்சியை ஜெயிக்க வச்சிடறாங்க, நீங்கள் எல்லாம் இந்துக்களை ஒன்றுபட மாட்டீர்களா என்று ஒரு கேவலமான அவலமான ஜனநாயகத்திற்கு எதிரான குரலை சில கட்சிகள் எழுப்பி வருகிறது. ஆனால் இந்த சூழ்நிலை இந்தியாவிலே ஒருபோதும் இருந்தது கிடையாது. இஸ்லாமியர்கள் ஒன்றுபட்டு ஒரு கட்சிக்கு ஓட்டிட்டு இவர்களை என் சமுதாயத்தின் நலனுக்காக முன்னெடுப்பவர்கள் என்று தேர்ந்தெடுத்த வரலாறு எங்கேயுமே கிடையாது. முஸ்லிம்கள் பல கட்சிகள் ஓட்டு போடுறாங்க. இன்னும் சொல்ல போனா பல கட்சிகள்ல உறுப்பினர்களா இருப்பாங்க, பல கட்சிகள் இருப்பாங்க. அவர்களை ஒரு கட்சியாக இதற்குத்தான் ஓட்டு போட வேண்டும் என்று ஒன்றிணைப்பது முடியாத காரியம். அப்படி ஒன்றிணைப்பது என்பது அது ஒரு சாத்தியமற்ற விஷயம். ஏன்னா எல்லாரும் எல்லா மனநிலையிலும் இருக்க மாட்டாங்க. சிலர்கள் சமுதாய நலனை குறித்து சிந்திப்பார்கள், சிலர்கள் நாட்டு நலனை குறித்து சிந்திப்பார்கள். எனவே அவரவர்களின் போக்கை அவர்களை விட்டு விடுகிறோமே ஒழிய இங்கே ஒற்றுமைப்படுத்தி முஸ்லிம் வாக்கு வங்கி என்று அவர்கள் சொல்லுகிற அவச்சொல் இந்த சமுதாயத்திற்கு பொருந்தாது. நீங்க வேற எந்த சமுதாயத்திற்கு வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம், சாதிகளுக்கு வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இந்த வார்த்தை பொருந்தாது என்பதை நாம் வரலாற்றின் மூலமாக, இந்திய ஜனநாயக தேர்தல்களின் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், அதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வர இருக்கிற இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் என்பது நம்முடைய அமானிதத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு விஷயமாகும். அமானியம் என்பது இந்த மக்களுக்கான அமைதியை ஏற்படுத்துகிற ஒரு நல்ல ஆட்சியாளர்களை, மக்களை நிம்மதியாக விடுகிற ஒரு நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழலாகும். எனவே இந்த வாக்குரிமையை நாம் முறையாக செலுத்த வேண்டும், அதை உரிய இடத்தில் ஒப்படைக்க வேண்டும், அதை உரிய நேரத்தில் உரியவர்களிடத்தில் அதை ஒப்படைக்க வேண்டும். யாருக்கு செலுத்த வேண்டுமோ அவர்களுக்கு செலுத்த வேண்டும். யாருக்கு செலுத்தணும்? என் சமுதாயத்தில் இருக்கிறாங்க அவனுக்கு செலுத்தவா? அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் செலுத்துகிற வாக்கு என்பது உங்கள் கண் முன்னால், உங்கள் நியத்திலே, ஒவ்வொரு செயலுக்கு முன்னால் நியத்து முக்கியம். பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு செயலுக்கு முன்னால் நியத்து முக்கியம். என்ன முக்கியம்? அதுபோல நீங்கள் ஓட்டு கூட செல்லுகிற இடத்தில் அனிதாக்கள் உங்கள் கண் முன்னால் ஒன்று செல்ல வேண்டும், ஆசீர்வாதங்கள் உங்கள் கண் முன்னால் வர வேண்டும்.
சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற போராட்டங்களிலே பெண்கள் குழந்தைகளோடு கலந்து கொண்டு வணிகங்கள் எல்லாம் தடைபட்டு நம் வாழ்வாதாரம் போய்விடுமோ என்று கலங்கியிருக்கிறோமே, அந்த காட்சிகள் வந்து செல்ல வேண்டும். முஸ்லிம்களை எந்த நேரத்திலும் அவர்களை வஞ்சித்து விட்டு எந்த நேரத்தில் தூத்து என்று கூப்பிட்டால் வந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்களே, அவர்களுக்கு சாவுமணியாக இருக்க வேண்டும். நாம் போடுகிற அந்த நேரத்தில் என்ன நியத்தோடு இருக்க வேண்டும்? யாரெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு நலன் நாடுபவர்களை, இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்பவர்களை, மக்களை அமைதியாக வழிநடத்துபவர்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இதை என்னிடமிருந்து பொருந்திக் கொண்டு அதை அப்படியே ஆக்கி வைப்பாயாக நியத் செய்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாக்குகள் பிரியாமல் சிதறாமல் இருப்பது ரொம்ப முக்கியமானது. அது கொஞ்சம் சாத்தியம் குறைவு என்றாலும் கூட அதை சாத்தியப்படுத்துவது ரொம்ப தேவையான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நம் வாக்குகள் நம் சமுதாயத்திற்கு செல்வதை விட, நம் சமுதாயத்தவர்கள் நிற்கிறாங்க அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று செல்வதை விட, நம் வாக்குகளின் மூலமாக கையெழுத்து போட்டு அதை சட்டமாக இயற்றுகிற உரிமையை பெறுகிற கட்சி யாராக இருக்க முடியும்? அதிகபட்ச நம்முடைய உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் செல்ல வேண்டுமா, அல்லது அந்த சட்டமன்றத்தை ஆளக்கூடியவர்களிடத்தில் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டுமா என்பதை நாம் முடிவு செய்து வாக்களிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அற்புதமான ஜனநாயகத்தை போற்றுகிற இந்த திருநாட்டில் 14வது சட்டமன்ற தேர்தல் வரை இருக்கிறது. அந்த அற்புதமான நேரத்திலே நம்முடைய வாக்குரிமையை எனும் கடமையை மாற்ற கடமையாகவும் அதை நிறைவேற்றி இருக்கிறோம். அந்நேரத்தில் நம்முடைய நியத்துகளை சீர் செய்து வல்ல ரப்பல் ஆலமீன் நமக்கான நல்ல ஆட்சியாளர்களை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய பாவத்தின் காரணமாக, நம்முடைய தவறின் காரணமாக, குற்றத்தின் காரணமாக இறைவன் நம்மை தண்டிக்கிற, நம்மை வஞ்சிக்கிற, நம்மை துன்புறுத்துகிற ஆட்சியாளர்களை ஏற்படுத்தி விடாமல் பாதுகாக்க வேண்டும். நம் மீது இரக்கப்பட்டு மக்கள் மீது அதிக கருணையோடும் அதிக பயனளிக்கக்கூடிய விதத்திலும் நடந்து கொள்ளக்கூடிய ஆட்சியாளர்களை அல்லாஹ் தர வேண்டும் என்கின்ற நியத்தோடு இந்த வாக்குரிமையை செலுத்துவோம். வல்ல ரப்பல் ஆலமீன் நம்முடைய இம்மை மறுமையினுடைய வாழ்வினை சீராக்கி அருள்வானாக, சீராக்கி அருள்வானாக, நலவாக்கி அருள்வானாக. வாக்கு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.